கலெக்டர் ஐயா ஏதோ ஃபைல பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னாரு. வாங்க போகலாம். இனிமே நமக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்பா? ஏப்பாவா? வந்திருக்கிற கலெக்டர் பண்ணையாரோட மருமகன். கலெக்டர் எல்லாருக்கும் பொதுவானவர். நியாயம் நம்ம பக்கம் இருக்கும் போது எதுக்காக பயப்படணும்? அவசரப்படாதீங்க, உட்கார்ந்து. என்னங்க மாப்பிள்ள இது? அரண்மனை மாதிரி நான் வீட கட்டி வச்சிருக்கேன், இந்த சட்டத்துல வந்து தங்கிருக்கீங்க. மருமகனா வந்திருந்தா உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். நான் இப்போ ஒரு அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன். அதுலயும் உங்க வழக்க விசாரிக்க வந்திருக்கேன். அம்மா, என்னங்க அந்த ராம பத்தி உங்ககிட்ட அப்பா ஏதோ சொல்லணுமா? அவனும் வந்திருக்கான். 2 பேரையும் நேர்ல வச்சு பேசுவோம். மாப்பிள்ள, அந்த ராமு பையன் சுத்த அயோக்கிய. நீங்க கொஞ்சம் உட்காருங்க, அவங்கள வர சொல்லு. சொல்ல மறந்துட்டேனே மாப்பிள்ள, உங்களுக்கு பிடிச்ச கிண்ணி கோழி பிரியாணி செய்ய சொல்லிருக்க. மத்தியானம் சாப்பிடுவோமா? ஐயாவுக்கு கோயம்புத்தூர்ல கிடைக்காத கோழியா? அடே சின்ன, வாங்க உட்காருங்க. மாப்பிள்ள, இந்த பயனாலதான் இந்த ஊரே 2 போச்சு. இல்லைங்க, செதறி கிடந்த விவசாயிகளை ஒண்ணாக்கிட்டேன். அதான் என் மேல அவருக்கு கோபம். இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தகராறு? சொன்னபடி விவசாயிகளுக்கு கூலி கொடுக்காம அடுத்த ஒரு ஆளை வச்சு அறுவடை செஞ்சார். கேட்க போன ஆளை வேல் கம்பால குத்திட்டாங்க. அதெல்லாம் சும்மா, அது பொம்பளை தகராறு. ஒருத்தன் குத்திக்கிட்டான். நீங்க நம்பாதீங்க. கண்ணை மூடிட்டு கை நாள் போட்ட பசங்க இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு 1க்கு 2 மடங்கு கூலி. பணத்துக்கு எங்க போறது? பணம் நான் என் வீட்டுல முளைக்குதா? அதை விடுங்க மாப்பிள்ள. என் நெல்லு குடுவானுக்கு எல்லா பயிலும் சேர்ந்து நெருப்ப வச்சுட்டான். அபாண்டமா எங்க மேல பழி சுமத்துறாருங்க. அவர் சொல்றதை நம்பாதீங்க. நான் பெரிய மனுஷன், நான் எதுக்கோசம் நான் போய் சொல்லணும்? மாப்பிள்ள, நம்ம காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி சத்தியமா சொல்றேன். நீங்க அந்த சாமி சத்தியமா சொல்ல வேண்டாம், இந்த சின்னசாமி சத்தியமா சொல்லுங்க. நெல் முட்டைகளுக்கு நெருப்பு வச்சது அவங்களா இல்ல நீங்களா? மாப்பிள்ள, நிஜமா நீங்க அங்க பத்த வச்சீங்க, நான் சமயம் பார்த்து இங்க பத்த வச்சுட்டேன். மிஸ்டர் பரமசிவம், நெல் முட்டைகளை தோட்டத்து பங்களாவுல பதுக்கி வச்சுட்டு விவசாயிங்க தான் நெருப்பு வச்சாங்கன்னு ஏன் பொய் சொல்றீங்க? நியாயப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுத்து அனுப்புங்க. இனிமே நீங்க இப்படி நடந்தா சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். பாத்தியாமா மாமனாருக்கு கிடைச்ச மரியாதையே? எங்க அப்பாவை நீங்க இப்படி அவமானப்படுத்தீங்க நான் நினைக்கவே இல்லை. கீதா, ஊர் பேர் தெரியாத ஒருத்த உங்களுக்கு முக்கியமா போயிட்டான், நாங்க உங்களுக்கு அலட்சியமா போயிட்டோமா? வாங்க போலாம். டேய், உன் வழக்க நான் தீர்த்து வச்சிட்டேன். என் வழக்க யாரா தீர்த்து வைப்பா? இப்ப நீ கலெக்டரா? எஸ் எஸ், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சார். சரிதான் சார்.